சர்க்கரை உட்கொள்ளும் போது என்ன நடக்கிறது? சர்க்கரை, சுகர் என்பது ஒரு இனிப்பு பொருளாகும். இது பல உணவுப் பொருட்களில் கிடைக்கிறது. அன்றாடம் நாம் பயன்படுத்தும் சர்க்கரை இயல்பாகவே பல உணவுகளில் உள்ளது. ஆனால் கூடுதல் சர்க்கரை பயன்படுத்துவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கலாம். இப்போது சர்க்கரை உட்கொள்ளும் போது என்ன நடக்கிறது என்பதையும், அதை நிறுத்தினால் என்ன மாற்றங்கள் இருக்கும் என்பதையும் பார்க்கலாம். சர்க்கரை உட்கொள்ளும் போது ஏற்படும் விளைவுகள்: இரத்தத்தில் இன்சுலின் அளவு அதிகரிப்பு. சர்க்கரை உட்கொள்ளும் போது உடலில் உள்ள அஜீரண உறுப்புகள் அதனை உடைத்து குளுக்கோஸாக குளுக்கோஸ் மாற்றுகின்றன. இதனால் இரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு அதிகரிக்கிறது. இது உடலில் நிறைய ப்ராப்ளம்களை ஏற்படுத்தும். உடல் எடை அதிகரிப்பு. சர்க்கரை அதிகமாக உட்கொள்வதால் அதில் உள்ள கலோரிஸ் அதிகரித்து உடல் எடை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. மன அழுத்தம் மற்றும் மனநிலை மாற்றம். அதிக சர்க்கரை உட்கொள்வது நரம்பு மண்டலத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தி மன அழுத்தம் மற்றும் மனநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் அபாயம். அதிக சர்க்கரை உட்கொள்வதால் உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட்டு இதய நோய் அபாயம் அதிகரிக்கிறது. தேவையற்ற கொழுப்புகள். சர்க்கரையில் இருக்கும் கலோரிகள் உடலில் தேவையற்ற கொழுப்புகளை சேர்த்துவிடும். இது கெட்ட கொழுப்புகளாக மாறி பல உடல் பிரச்சினைகளை ஏற்படுத்தும். சர்க்கரை நிறுத்தினால் என்ன நடக்கும்? சர்க்கரை நிறுத்தும்போது உடலில் பல மாற்றங்கள் காணப்படும். உடல் எடை குறைப்பு. சர்க்கரை நிறுத்தினால் உடல் எடை குறையும். இது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மனநலம் மேம்பாடு. சர்க்கரை நிறுத்தினால் மன அழுத்தம் குறைந்து மனநிலை ஸ்திரமாக இருக்கும். சர்க்கரை நோய் கட்டுப்பாடு. சர்க்கரை நிறுத்தினால் சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை எளிதாகும். இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியும். உயர் இரத்த அழுத்தம் குறைவு. சர்க்கரை நிறுத்தியதால் இரத்த அழுத்தம் குறைந்து இதய நோய்களின் அபாயம் குறையும். சருமம் மேம்பாடு. சர்க்கரை நிறுத்தினால் சருமம் சுத்தமாகவும் பிரகாசமாகவும் மாறும். அஜீரண சிக்கல்கள் குறைவு. சர்க்கரை நிறுத்தினால் வயிற்றில் அஜீரண சிக்கல்கள் குறையும். சர்க்கரை உட்கொள்வதின் நன்மைகள். உடலுக்கு ஆற்றல் தரும். சர்க்கரை உட்கொள்ளும் போது உடல் உடனடியாக ஆற்றலை பெறுகிறது. இது உடலின் பல அன்றாட நடவடிக்கைகளுக்கு உதவும். மூளை செயல்பாடுகளை மேம்படுத்தும். குளுக்கோசு மூளைக்கு தேவையான முக்கிய எரிபொருளாகும். சர்க்கரை உட்கொள்ளும் போது மூளை செயல்பாடுகள் சுறுசுறுப்பாக இருக்க உதவுகிறது. மனநிறைவை அளிக்கும். சர்க்கரை உட்கொள்ளும் போது உடலில் என்டோர்பின்ஸ் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. இது மனதிற்கு நிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. சர்க்கரை அதிகமாக உட்கொள்வதால் ஏற்படும் தீமைகள். இன்சுலின் எதிர்ப்பு. அதிக சர்க்கரை உட்கொள்வதால் உடலில் இன்சுலின் எதிர்ப்பு பிரச்சினை உருவாகி இது சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது. இரத்தத்தில் கொழுப்பு அதிகரிப்பு. சர்க்கரை உட்கொள்வதால் உடலில் ட்ரைகிளிசரைடு என்ற கொழுப்பின் அளவு அதிகரிக்கிறது. இது இதய நோய், கல்லீரல் பாதிப்பு போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம். முடி உதிர்வு. அதிக சர்க்கரை உட்கொள்வதால் உடலில் விலவிடப்படும் இரும்பு மற்றும் நார்ச்சத்து அளவு குறைந்து முடி உதிர்வு அதிகரிக்கக்கூடும். முதிர்ச்சியடைதல். அதிக சர்க்கரை உட்கொள்வதால் சருமத்தில் குளுக்கோசு அளவு அதிகரித்து காலகட்டத்தில் சுருக்கம் மற்றும் முதிர்ச்சியடைதலை ஏற்படுத்தும். மூளை செயல்பாடு குறைவு. நீண்ட காலத்திற்கு அதிக சர்க்கரை உட்கொள்வது மூளை செயல்பாடுகளை பாதித்து நினைவாற்றலை குறைக்கக்கூடும். சர்க்கரை நிறுத்திய பின்பு முதற்கட்டத்தில் சிரமம் மற்றும் மனச்சோர்வு. சர்க்கரை நிறுத்திய உடனடியாக சிலர் சிரமம், மனச்சோர்வு, தலைவலி போன்றவற்றை சந்திக்கலாம். இது சில நாட்கள் அல்லது வாரங்களில் சரியாகிவிடும். அல்சர்ச்சி. உடல் சர்க்கரையை எதிர்ப்பதில் சிரமம் அடையும் போது உடல் வலிப்புகள் அல்லது அல்சர்ச்சி ஏற்படலாம். நீண்ட காலத்தில் உடல் சுறுசுறுப்பு. சர்க்கரை நிறுத்திய பிறகு
உடலுக்கு தேவையான ஆற்றல் இயற்கையான உணவுகள் மூலம் கிடைப்பதால் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். நினைவாற்றல் மற்றும் கவனிப்பு திறன். சர்க்கரை நிறுத்திய பிறகு மூளை செயல்பாடுகள் மேம்பட்டு நினைவாற்றல் மற்றும் கவனிப்பு திறன் அதிகரிக்கும். உடலின் பாதுகாப்பு மேம்பாடு. சர்க்கரை நிறுத்திய பிறகு உடலின் பாதுகாப்பு இம்யூன் சிஸ்டம் திறன் மேம்படுகிறது. இது நோய்கள் எதிர்த்து போராடுவதில் உதவுகிறது. கொழுப்பு குறைவு. உடல் கொழுப்பு குறைந்து உடல் கட்டமைப்பு சீராக மாறும். உணவுக்காதல் மாற்றம். சர்க்கரை நிறுத்திய பிறகு உங்களின் உணவுக்காதல் இயற்கையான சத்துக்கள் உள்ள உணவுகளுக்கு மாறும். சர்க்கரை மாற்று தீர்வுகள். பழங்கள். இயற்கையான இனிப்பு குலைகள் மற்றும் பழங்கள் சர்க்கரைக்கு மாற்றாக கொண்டு உட்கொள்ளலாம். மூலிகைகள் மற்றும் நறுமணப் பொருட்கள். உப்பு, சுக்கு, ஏலக்காய் போன்றவை சர்க்கரை அளவை குறைக்கும் திறன் கொண்டவை. நல்லெண்ணெய், சுண்டல், வேர்க்கடலை, காடுகள் போன்ற நல்லெண்ணெய் தானியங்கள் சர்க்கரைக்கு மாற்றாக உள்ளன. இயற்கையான இனிப்பு பொருட்கள். தேன், பனலை சர்க்கரை, பன்னீர் போன்ற இயற்கையான இனிப்பு பொருட்களை பயன்படுத்தலாம். சர்க்கரை உட்கொள்வதின் குறைபாடுகள் மற்றும் தீவிர விளைவுகள். சர்க்கரை அதிகமாக உட்கொள்வது உடலின் பல்வேறு அமைப்புகளை பாதிக்கும். இது நீண்ட காலத்தில் பல தீவிர விளைவுகளை ஏற்படுத்தலாம். இதோ சில முக்கிய குறைபாடுகள். சர்க்கரை நோய் அபாயம். சர்க்கரையின் அதிகப்படியான உட்கொள்ளல் உடலில் இன்சுலின் எதிர்ப்பு நிலையை உருவாக்குகிறது. இது உடலின் செல்களில் இன்சுலின் செயல்பாட்டை குறைத்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரிக்கச் செய்கிறது. இதனால் டைப் 2 சர்க்கரை நோயின் அபாயம் அதிகரிக்கிறது. இதய நோய்கள். ஹார்ட் டிசீசஸ். சோகஸ்மெலி அதிக சர்க்கரை உட்கொள்வதால் இரத்தத்தில் உள்ள திரைகிளிசரைடுகள் என்ற கொழுப்பு பொருளின் அளவு அதிகரிக்கிறது. இது இரத்தத்திலுள்ள கொலஸ்டிரால் அளவையும் அதிகரிக்கச் செய்யும். இதனால் இதய கசிவு, இதய தடை மற்றும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. பல் சிதைவு. அதிக அளவில் சர்க்கரை உட்கொள்வது பல் சிதைவிற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம். சர்க்கரையில் உள்ள அமிலங்கள் பல்லில் ஈரத்தை உருவாக்கி பல் நச்சுக்களை உண்டாக்குகின்றன. இதனால் பற்கள் சிதைந்து பல் வலி, பல் கெடுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எடை அதிகரிப்பு. சர்க்கரை அதிகமாக உட்கொள்வது உடலின் கலோரி அளவை அதிகரிக்கச் செய்கிறது. சர்க்கரையில் உள்ள காலோரி மற்றும் பசியின்மையை நிறைவேற்றும் சத்து குறைவானது என்பதால் அதிகமாக சாப்பிடுவதை நம்மை தூண்டும். இது உடல் எடை அதிகரித்து மொத்த உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். முதிர்ச்சியின் ஆரம்ப அறிகுறிகள். சர்க்கரையின் அதிகப்படியான உட்கொள்ளல் சருமத்தில் உள்ள கொலாஜன் மற்றும் எலாஸ்டின் என்ற புரதப் பொருள்களை பாதிக்கிறது. இதனால் சருமம் நொந்து போகும், சுருக்கம் ஏற்படும், மேலும் சருமம் சுருக்கமானதாகவும் மெலிந்ததாகவும் தோற்றமளிக்கும். நரம்பு மண்டலம் பாதிப்பு. அதிக சர்க்கரை உட்கொள்வது நரம்பு மண்டலத்தை பாதித்து மனநிலை மாற்றம், கவனம் குறைவு, மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும். நீண்ட கால சர்க்கரை உட்கொள்வதனால் மூளை செயல்பாடுகள் மந்தமாக்கப்பட்டு நினைவாற்றல் குறைவு ஏற்படக்கூடும். மலச்சிக்கல் மற்றும் அஜீரணம். டைஜஸ்டிவ் இஷ்யூஸ். சோகஸ்மெலி சர்க்கரையின் அதிகப்படியான உட்கொள்ளல் மலச்சிக்கல், அஜீரண சிக்கல்கள் மற்றும் வயிற்றுக் கோளாறுகள் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். சர்க்கரை உட்கொள்ளும் போது வயிற்றில் அஜீரண கருவிகளின் செயல்பாடு பாதிக்கப்படுகிறது. மூளை நோய்கள். நீண்டகால சர்க்கரை உட்கொள்வதால் மூளையின் நினைவாற்றல், மன அழுத்தம் மற்றும் கவனத்திறன் குறைவடைகின்றன. மேலும் அல்சைமர் மற்றும் மன நிம்மதி குறைவு போன்ற பிரச்சனைகளுக்கும் இது வழிவகுக்கக்கூடும். கல்லீரல் பாதிப்பு. அதிக சர்க்கரை உட்கொள்வது கல்லீரல் செயல்பாட்டை பாதிக்கிறது. இது கல்லீரல் பருமன், கல்லீரல் அழுக்கு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நீண்டகால சர்க்கரை உட்கொள்வதால் கல்லீரல் கண்ணிக்குத்து ஏற்படலாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அதிக சர்க்கரை உட்கொள்வதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. இது பல்வேறு தொற்று நோய்களை எதிர்த்து போராடும் திறனை குறைத்து உடல் மிகவும் பாதிக்கப்படக்கூடும். சர்க்கரை உட்கொள்ளும் போது கவனிக்க வேண்டியவை: அளவாக உண்ணுதல்,
சர்க்கரையை கட்டுப்பாட்டுடன் உட்கொள்வது மிக முக்கியம். அதனை சுமாராக உண்ணினால் அதன் தீவிர விளைவுகளை தவிர்க்கலாம். இயற்கையான இனிப்பு பொருட்கள் இயற்கையான இனிப்பு பொருட்கள் போன்ற பழங்கள், தேன் மற்றும் பன்னீர் போன்றவற்றை பரிமாறலாம். உணவு பழக்கம் மாற்றுதல் குறைந்த சர்க்கரை உட்கொள்ளும் பழக்கத்தை தழுவுங்கள். சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகளை தவிர்த்து இயற்கையான சத்து உணவுகளை உண்க. முடிவுரை: அளவிலான சர்க்கரை உட்கொள்வது அவசியம். சர்க்கரையின் மிக அதிக அளவான உட்கொள்ளுதல் உடலின் பல்வேறு செயல்பாடுகளை பாதிக்கக்கூடும். இதனால் உடல் எடை, மனநலம், இதய நலன் மற்றும் நீர்த்தொகை போன்றவை பாதிக்கப்படுகின்றன. எனவே சர்க்கரையை அளவுக்கு ஏற்ப உட்கொள்வது மிகவும் முக்கியம். தினசரி உண்ணக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த தீவிர விளைவுகளை தவிர்க்க முடியும். இயற்கையான மாற்றுகள் சர்க்கரைக்கு நல்ல மாற்றுகளாக பழங்கள், தேன், பன்னீர் மற்றும் வேறு இயற்கை இனிப்புகள் உள்ளன. இவை சத்தான உணவுகளை வழங்கும். இதனால் சர்க்கரையின் தீவிர விளைவுகளை குறைத்துக் கொள்ளலாம். இயற்கை இனிப்புகளை உட்கொள்வதால் உடலுக்கு தேவையான நார்ச்சத்துக்கள் மற்றும் சத்துக்கள் பெற முடியும். உணவு பழக்கங்களில் மாற்றம் சர்க்கரையை நியமிக்கப்பட்ட அளவுக்கு குறைப்பதன் மூலம் உணவு பழக்கங்களில் மாற்றங்களை கொண்டு வரலாம். சத்தான மற்றும் பொருளிய உணவுகளை அதிகம் உட்கொள்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கூடுதலாக சர்க்கரை இல்லாத உணவுகளை உட்கொள்ளும் பழக்கம் ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிவகுக்கிறது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை சர்க்கரையை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒரு முழுமையான ஆரோக்கியமான வாழ்க்கை முறை விரும்பப்படுகிறது. இது பரவலாக உடற்பயிற்சி, முறையான தூக்கம், மன அமைதி மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை அடிப்படையாகக் கொண்டது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தழுவுதல் உங்கள் உடல் மற்றும் மனநலனுக்கு நல்லது. தவிர்க்க வேண்டிய தவறுகள்: மூடக்குறிப்பு உணவுகள் சர்க்கரையை நன்கு குறைக்காத போது சில உணவுகளில் மறைத்து இருக்கும் சர்க்கரையை புறக்கணிக்க வேண்டியது முக்கியம். இது உணவுப் பொய்களை அடையாளம் காணும் திறனை வளர்க்க உதவும். அண்மையுள்ள மாற்றங்களை சரிசெய்தல் சர்க்கரையை அடிக்கடி உண்ணும் பழக்கத்தை போக்க அதற்குப் பதிலாக எளிய மற்றும் சத்தான மாற்றங்களை உட்கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் அனுபவம் சர்க்கரையின் மீதான கட்டுப்பாடு கடந்த காலங்களில் பல ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவர்களின் அனுபவங்களைப் பொறுத்து ஆரோக்கியமான வாழ்வியல் முறையை உருவாக்க உதவுகின்றது. சர்க்கரையை நன்கு புரிந்து கொண்டு அதைத் தவிர்ப்பது உங்களுடைய நாள்தோறும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். விவாதங்கள் மற்றும் ஆராய்ச்சிகள் சர்க்கரையை குறைப்பது மற்றும் சர்க்கரையின் விளைவுகளை ஆராயும் விதமாக பல பரிசோதனைகள் மற்றும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது உடல்நல ஆராய்ச்சிகளில் முக்கியமானதாக இருக்கிறது. புதிய ஆராய்ச்சிகள் மற்றும் தகவல்களை தொடர்ந்து அப்டேட் செய்து கொள்வது உங்கள் உணவுப் பழக்கங்களை மேம்படுத்த உதவக்கூடும். இறுதிக்கட்டமாக சர்க்கரையை சரியான அளவிலேயே உட்கொள்வது ஆரோக்கியமான வாழ்விற்கு அத்தியாவசியம். சர்க்கரையின் தீவிர விளைவுகளைத் தவிர்க்க சத்தான மாற்றுகளை உணவுப் பழக்கங்களில் கொண்டு வருவது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை செலுத்துவதற்கான மிகச்சிறந்த வழியாகும். உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சர்க்கரையின் அளவை குறைத்து தக்க உணவுகளை உட்கொள்ளுங்கள். நல்ல ஆரோக்கியத்தை பெற வாழ்த்துகள்.